விழுப்புரம் மாவட்டத்தில் பெஞ்சல் புயல் பாதிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் சாத்தனூர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட தண்ணியானது தென்மனை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு விழுப்புரம் அருகே இருக்கக்கூடிய அந்த அரசூர் இருவேல்பட்டு பகுதிகள் முழுவதுமாக மூழ்கியது. அதாவது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய 5க்கும் மேற்பட்ட கிராமங்கள் முழுமையாக மூழ்கி அந்த பகுதி மக்கள் வந்து தங்கள் உடைமைகளை இழந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம தங்கள் உடைமைகளை இழந்த மக்கள் நேற்றிலிருந்தே அந்த பகுதியிலிருந்து மீட்கப்பட்டு அங்க இருக்கக்கூடிய சாலை பகுதிகளில் அமர்ந்திருக்கக்கூடிய சூழல் தான் காணப்பட்டு வருகிறது. அவர்கள் தங்களுடைய வீடுகள் உடைமைகளை இழந்ததுனால மட்டுமல்லாம தங்களை மீட்பு பணிகள் மீட்பதற்கு உடனடியாக யாருமே வரவில்லை, தங்களை வந்து யாருமே பார்க்கவில்லை என கூறி இன்று அந்த இருவேல்பட்டு பகுதிகளில் தேசிய விழுப்புரம் திருச்சி செல்லக்கூடிய அந்த தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டு இருந்தனர். அந்த சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கும் போது அப்பகுதியில் இருந்த போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியுமே அவர் அந்த கலந்து செல்ல. இதனால அந்த பகுதிகளில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக வனத்துறை அமைச்சர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அந்த பகுதிகளுக்கு பார்வையிட சென்றிருந்தாங்க. அப்போது காரில் அமர்ந்தபடியே அமைச்சர் மக்களின் குறைகளை கேட்டறிந்திருக்கிறார். இதனால் ஆச்சரியமடைந்த பகுதியில் காரை விட்டு இறங்க மாட்டீர்களா என்று கேட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிலர் சேற்றைவாரி அவர் அடித்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து அவர் அங்கிருந்து ஆய்வு பணியை முடித்துவிட்டு அங்கிருந்து விழுப்புரம் திரும்பியிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் பழனி அப்பகுதி மக்களின் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுக்கு தேவையான பெட்ஷீட் மற்றும் உணவுப் பொருட்கள் வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு அதனை வழங்கி வருகிறார்.